தேவாசிரிய மண்டபத்திலே கடந்த சில மாதங்களாக நாம் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். பெரிய புராணத்தின் அடிப்படையில் சேக்கிழார் பெருமான் அருளி செய்துள்ளவாறு பெரிய புராணத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சென்ற வார தொடர்ச்சியாக திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் ஊற்றி வல்லை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று தில்லைக்கூத்தன் திருவடியை போற்றி வணங்கி கொண்டு இந்த பெருமை மிகு காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தூக்குசீர் திருத்தொண்ட தொகை இரு வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் நாம் வணங்கி கொண்டு காப்பியத்தை நாம் தொடங்கலாம். கடந்த 2 வாரங்களாக திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த காஞ்சிபுரத்திலே இந்த நாயனார் வாழ்ந்ததினாலே அவரை பற்றி சொல்கின்ற பொழுது தொண்டை நாட்டினுடைய சிறப்பாக சுமார் 110 பாடல்களும் நாயனாருடைய வரலாற்றை 18 பாடல்களிலுமே சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கிறார் என்பதையும் அந்த தொண்டை நாட்டினுடைய பெருமைகள் என்னென்ன என்பதையும் நாம் ஒவ்வொரு பாடல்கள் பார்த்து வந்து அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தினுடைய பெருமை என்ன என்பதையும் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த காஞ்சி மாநகரத்தின் சிறப்பாக சேக்கிழார் பெருமான் முதலாவதாக சொல்லுவது அம்பிகை சிவபெருமானை தவம் செய்து பூசனை செய்தார் பெருமை உடையது காஞ்சி மாநகரம். அதையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். கைலாயத்தில் சிவபெருமானிடத்திலே ஆகமங்களை அருளி செய்யுமாறு அம்பிகை கேட்க சிவபெருமான் அவருக்கு ஆகமத்தை தெளிவாக உரைத்தார். 28 ஆகமங்கள், 207 உப ஆகமங்கள். ஆகமத்தின் பொருள் எல்லாம் என்னவென்று சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். எண்ணில் ஆகமம் இயம்பின் இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தரல. அப்படி ஆகமங்களை எல்லாம் சொன்ன பிறகு இந்த ஆகமத்தினுடைய உச்சாரம் என்ன, ஆகமங்கள் காட்டுகின்ற நெறி என்ன என்று, அதனுடைய தத்துவ பொருள் என்ன என்று அம்பிகை கேட்க அனைத்து ஆகமங்களுடைய உட்கருத்து என்ன என்பது இறைவனை பூசனை செய்தல், சிவபெருமானை பூசை செய்து வழிபாடு செய்தல் தான் ஆகமத்தினுடைய பயன் என்று பெருமான் சொல்கிறார். உண்மையாவது பூசனை என உரைத்தருள. மானுட பிறவி பெற்றதனுடைய பயன் என்ன என்று சொல்லுகின்ற போது சிவபெருமானை பூசனை செய்வது தான் இந்த மானுட பிறவியின் பயம். சிவஞான சித்தியார் என்ற சாத்திர நூல் அவ்வாறு சொல்லும். ஆனைந்தும் ஆடும் பெருமானை பூசனை செய்வதற்குத்தான் இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட பூசனை தான் எனக்கு விருப்பம் என்று சிவபெருமான் சொல்ல, அப்படியானால் அந்த பூசனையை நான் செய்ய விரும்புகிறேன் என்று போகம் மார்த்த பூன்முளையாளாகிய அம்பிகை கேட்கிறார். எங்கு நான் செய்வது என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது காஞ்சி மாநகரத்திலே சென்று கம்பை நதி கரையிலே நீ பூசனை செய் என்று சிவபெருமான் அவருக்கு அருள் செய்கிறார். அதுபோல அவள் கைலாயிலிருந்து காஞ்சி மாநகரத்திலிருந்து இறங்கி கம்பையாற்றின் கரையிலே பூசனை செய்வதற்காக அங்கே அவர் முதலிலே சிவபெருமானை காணாமல் தவம் செய்கிறார். அந்த தவத்தின் பயனாக மாமரத்தடியிலே, கம்பை நதி கரையிலே ஒரு மாமரத்தின் அடியிலே சிவபெருமான் முளைத்தெழுகிறார். சிவலிங்க திருமேனி கொண்டு காட்சி கொடுக்கிறார். வஞ்சம் நீங்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண என்பதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெஞ்சம் ஈசனை காண்பதை விரும்பி
நிரந்தரம் திரு வாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்தருளி தஞ்சம் ஆகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனி பெருங்கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. அப்படி மாமரத்திலே வந்து சிவபெருமான் தோன்றினார். அம்பிகை அவருடைய சேடி பெண்களாகிய கமலினி அணிந்திதை என்ற பெண்கள் அம்பிகாவனம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பூக்களை எல்லாம் பறித்து வந்து அம்பிகைக்கு தர, அவள் அம்பிகை ஆகம முறையிலே சொல்லப்பட்டவாறு அந்த அர்ச்சனை செய்தாள். அம்பிகாவனம் ஆம் திரு ஞானத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தாள் என்று 4 வகை பூக்களையும் செடிகள் பறித்து வர அவைகளை கொண்டு அம்பிகை பூசை செய்தாள். கொய்த பல்மலர் கம்பை மாநதியில் குளவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. இந்த உலகங்களையெல்லாம் 14 உலகங்களையும் பெற்றவளாகிய அந்த அம்பிகை பூசை செய்தார். இங்கே பூசைன்னு சொன்னாக்கா நம்ம அர்ச்சனைங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த பூசைன்னு சொல்லும் போது அர்ச்சனை மட்டுமல்ல, அர்ச்சனைக்கு முன்னாலே அபிடேகம், அலங்காரம், அப்புறம் நெய்வேத்தியம், அப்புறம் தூப தீப உபச்சாரங்கள், இவை எல்லாம் சேர்ந்தது தான் பூசைங்கிறது. அதுதான் இங்கே சொல்ற குளவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் தொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின், இவை எல்லாவற்றையும் அம்பிகை செய்து நீண்ட நாட்கள் அந்தவாறு பூசை செய்து வருகிறார். பெருமான் காட்சி கொடுக்கல. இப்படி பல நாட்கள் சிரம் பணிந்து எழு பூசை நாள்தோறும் திருவுளம் கொல பெருகியதென்று தினம் தினம் அன்போடு பூசை. இந்த பூசையில என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, சென்ற வாரம் நம்ம சொன்னோம், மனம் ஒன்று நினைக்க நான் வாய் ஒன்று சொல்ல கை ஒன்று செய்கின்ற பூசை பூசை அல்ல. மூக்கரணங்களும் ஒன்றிணைந்து ஒரு சேர பூசையில ஈடுபட வேண்டும். அந்த பூசணையை அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு இல்லாத பூசையினால ஒரு பயனும் இல்லை. நெக்கு நெக்கு நினைவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொரிசடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே என்று அப்பரடிகள் சொல்கிறார். நெஞ்சம் கசிய கசிய நெஞ்சத்துல அன்பு பெருக பெருக பெருமானை நம்ம பூசை செய்யணும். அப்படி இல்லாமல் ஊர் பாராட்டுறதுக்காக, மற்றவங்க பார்க்கறவங்க போது பெருமை பாராட்டுவதற்காக பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் அப்படி நீங்கள் செய்கின்ற அந்த பூசணி அபிஷேகங்களோ அர்ச்சனைகளோ பெரிய அன்னதானங்களோ எல்லாம் வந்து பார்த்து சாமி சிரிப்பானாம். புக்கு நிற்கும் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியே என்று அந்த மாதிரி இங்கே பூசையை மிகச் சிறப்பாக அவர் செய்து வருகிறார். அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அருள் செய்வதற்கு முன்பாக ஒரு சிறு திருவிளையாடல் செய்ய எண்ணுகிறார். இந்த அம்பிகையினுடைய அன்பின் திறத்தை, அவருடைய அந்த பக்தியின் உயர்வை பரிசோதிப்பதற்காக ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அந்த கம்பை நதியிலே வெள்ளம் பெருக்கெடுக்குமாறு அவர் அருள் செய்கிறாராம். நாதரும் பெரும் வியப்பொடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் அப்பொழுதில் காதல் மிக்க ஓர் திருவிளையாட்டில் கணங்குழைக்கு அருள் புரிந்திட வேண்டும். இந்த திருவிளையாட்டுக்கு என்ன காரணம், என்ன பயன்னா அம்பிகைக்கு அருள் செய்யணுங்கிறது தான். நமக்கு ஒரு துன்பம் ஒரு துயரம் வருகின்ற பொழுது என்ன காரணம், அதுவும் ஒரு அருள் தான். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காம சாமி என்ன சோதிக்கிறாரு, கடவுள் என்ன ரொம்ப தண்டிக்கிறாரு, எனக்கு தான் இந்த கஷ்டமே இருக்குது ஊனெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அந்த சோதனை அந்த துன்பம் என்பதும் இறைவனுடைய ஒரு அருள் நிலை தான். அதுதான் இங்கே காதல் மிக்க ஓர் திருவிளையாட்டில் கணங்குழைக்கு அருள் புரிதல் வேண்டி என்ன செய்தார், வெள்ளமாம் திரு உள்ளமும் செய்தார். அந்த கம்ப நதி கங்கை நதி மாதிரி பொங்கி வருமாறு அவர் செய்தார். அந்த நதி பொங்கி வந்த போது இவ என்ன செய்தார், அம்பிகை தன் கையினாலே அதை தடுக்க நினைத்தார். விண்வெலாம் கொல வரும் பெரு வெள்ளம் மீது வந்துடும் என வெறுக்கொண்டே, அந்த தண்ணி வர்றதை பார்த்து அவ பயந்து போனாள். அப்போ தன் கையினாலே மறைக்க முற்பட்டார். ஆனால்
தண்ணி அதை விட ரொம்ப வேகமாக வருது. அப்போது என்ன செய்யறது அப்படிங்கும்போது, அந்த சிவலிங்க திருமேனியை வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே இந்த சிவலிங்கத்தை இறுக கட்டி தழுவி கொண்டாள். அவருடைய மார்பகங்களும் கை வளையல்களும் சாமி மேலே அப்படியே இறுக பற்றி கொண்டாலாம். அதை சொல்லுகிறார். உள்நிலவிய பதைப்பு ஒரு காதல் உடன் திருக்கையால் தடுத்தும் நில்லாமை தன்னிலா மலர் வேணியினாரை தழுவி கொண்டனல் தன்னையே ஒப்பாள். சுவாமியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம், இறுக்கி பிடித்து கொண்டாலாம். இப்போ சுவாமி என்னாச்சு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை முனிவர்கள் ஒரு பெரும் யானையை வேள்வி செய்து அனுப்பினார்கள் சிவபெருமானை அழிக்கிறதுக்குன்னு. ஆனால் அந்த யானையை கொன்று அதனுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டவர் சிவபெருமான். அப்போ அவ்வளவு உடல் வலிமை, நம்ம மாதிரி நல்ல பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, இரும்பு போன்ற கட்டுமஸ்தானான உடல் உடையவர் சிவபெருமான். இப்போ அம்பிகை பெருமானை இறுக தழுவி கொண்ட பிறகு இப்போ சாமி என்ன நினைச்சாரா, இந்த மாதிரி நம்முடைய இறுக்கமான கட்டுமஸ்தான உடலை தழுவி கொள்வதனால அம்பிகைக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துடும், இருக்க கட்டி பிடிச்சிருக்கும் போது அவளுக்கு துன்பம் வந்துடுமே என்று தன்னுடைய உடலை எளிமையாக்கி கொண்டாராம். அப்படியே சாஃப்ட் ஆக்கிக்கிட்டாராம். தின்னென்ற தோல், ரொம்ப வலிமையான அந்த உடலை அப்படியே ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி அப்படியே ஆக்கி கொண்டாராம். அதுதான் அழகு இங்கே சொல்லுகிறார். மலையும் குளக்கொடி பரிவுறு பயத்தால் மாவின் மேவிய தேவநாயகரை முளைக்குவட்டோடு வளைக்கையால் நெருக்கி முருகு காதலால் இறுகிடத் தழுவ சிலை தனி திரு நுதல் திருமுலைக்கும் செந்தலில் கரங்களுக்கும் மெத்தனவே. அழகான வார்த்தையை போடுறார் சேர்க்கிறார். மெத்தனவே, அப்படியே சாப்பிட்டு பஞ்சு மாதிரி அம்பியை இறுக அணைக்கும் போது அவருடைய திருமேனி கட்டுமஸ்தான வலிமை வாய்ந்த அந்த திருமேனி அப்படியே மென்மையாக இருந்ததாம். கொலை களிற்று உரி புனைந்த தம்மேனி குழைந்து காட்டினார் விழைந்த கொள்கினார். அப்படியே திருமேனியை அப்படியே குழைச்சி காமிச்சாராம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அம்பிகைக்கு உறுத்தல் இல்லாமல், அம்பிகைக்கு எந்த விதமான நோவும் இல்லாமல் அந்த உடலை, தன்னுடைய திருமேனியை அவர் ரொம்ப சாஃப்டாக ஆக்கினாராம். ரொம்ப அற்புதமான ஒரு செய்திங்க. அப்போது இறைவன் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய நிலையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இதை நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அம்பிகையினுடைய அந்த அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு திடமான உடலுடைய பெருமான் பஞ்சு போன்று மென்மையாக தன்னை அவளுக்காக ஆக்கி கொண்டானான். இந்த சம்பவத்தின் போது நமக்கு இன்னொரு சம்பவம் நினைவு வருகிறது. எல்லாருக்கும் திருப்பனந்தாள் என்ற தலத்திலே அங்கே இருக்கிற பெருமான் கொஞ்சம் நல்ல உயரமான திருமேனி. இப்போவும் பார்த்தீங்கன்னா சுவாமி நல்ல உயரமாக இருப்பார், வானம் நல்ல உயரமானது. அங்கே தாடகை என்ற பெண் பெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்து பூசை செய்து வந்தார். காவிரியிலிருந்து நீர் எடுத்து கொண்டு பெருமானுடைய திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பூசை செய்து வந்தால் தாடகை என்பவள். ஒரு நாள் அந்த மாதிரி அவள் தண்ணீர் கொண்டு அந்த அபிஷேகம் செய்கின்ற பொழுது 2 கைகளினாலும் குடத்தை தூக்கி தண்ணீரை ஊற்றுகின்ற அந்த நிலையில் அவருடைய மேலாடை சற்று நெகிழ்ந்தது. மேலாடை நெகிழ்கிறதே என்று சொல்லி கைகளிலே குடம் இருப்பதனாலே தன்னுடைய முழங்கையினாலே அந்த மேலாடையை சரி செய்து கொண்டு அதை முயற்சி செய்கின்ற பொழுது அந்த கையில் இந்த குடத்து நீரும் கொட்டுகிறது, மேலாடையும் முழங்கையினாலே சரி செய்து கொள்கிறார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ தண்ணீர் சுவாமியினுடைய திருமேனியிலே அவருடைய திருமுடியிலே விழாமல் சற்று தள்ளி விழுகிறது. அப்போ சுவாமி என்ன பண்ணினாராம், தன்னுடைய திருமுடியை வளைத்து அந்த தண்ணீர் விழுகின்ற இடத்திலே தன் தலையை கொண்டு போய் நீட்டி கொண்டு அந்த தண்ணீரை திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொண்டாராம். தாடகை என்ற அந்த பெண்ணினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நேரே நிமிர்ந்து நின்ற அவருடைய திருமேனி சற்று வளைந்து அவருடைய கையில் இந்த குடத்திலிருந்து நீர் எங்கு விழுகிறதோ அங்கு தன் தலையை தானாக சாய்த்து வளைத்து இந்த திருமஞ்சன நீரை ஏற்றுக்கொண்டார். அப்போ தன்னுடைய பக்தையினுடைய அன்புக்காக வளைந்து கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். இப்படியே கொஞ்ச நாள் இருந்துச்சு. அந்த திருமேனி அந்த மாதிரி வளைந்தே இருந்தது.
சிறிது காலம் கழித்து நாட்டை ஆண்ட சோழ மன்னனுக்கு அதை பார்த்தோன்னா அவனுக்கு மனசில் ரொம்ப வருத்தம். சாமியுடைய திருமேனி இப்படி வளைந்திருக்கிறதே, ஆகம விதிப்படி திருமேனியில் எதுவும் பங்கம் ஏற்பட்டால், பழுது ஏற்பட்டால் நாட்டிற்கு ஆகாது என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. பெருமானுடைய திருமேனி திருமுடி இப்படி வளைந்திருக்கிறதே என்று அதை நிமிர்த்த வேண்டும் என்று அவனும் மிக்க அன்புடையவன், சிவபெருமானத்தில் அன்புடையவன். அதனால சாமிகிட்ட பிரார்த்தனை செய்து சாமி திருமுடைய திருமுடியை நேராக்கணும்னு வேண்டிக் கொண்டு யானைகளை கட்டி அந்த திருமுடியை நேராக்குவதற்காக இழுத்தான். பூங்கச்சு கொண்டு யானைகளை கட்டி கட்டி இழுத்து பார்த்தானா, ஆனால் அந்த திருமேனி நிமரவே இல்லை. இந்த செய்தி எப்படி நாடு முழுக்க அங்கங்கே பரவணிச்சு. திருப்பனந்தாளில் சாமி இந்த மாதிரி யானையை கட்டி இழுத்து நிற்கலை, சாமி சோழராஜா ரொம்ப கவலையாக இருக்கார் என்ற செய்தி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய கலையநாயனாருக்கு, குங்குளிய கலையநாயனாருக்கு இந்த செய்தி காதிலே விழுகிறது. அங்கிருந்து திருப்பனந்தாளுக்கு வருகிறார், பார்க்குறாரு. சாமி கோணமாக ஒரு புறம் சாய்ந்தாப்பர் இருக்கிறார். மகாராஜா யானையெல்லாம் கட்டி இழுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது அவர் பெருமானிடத்தில் சென்று வணங்கி, அவர் ஏற்கனவே அவருடைய தொண்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். குங்குளியம் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணி புகையை பெருமானுக்கு மணக்க 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 ஆலயத்தில் போட்டவர் குங்குளிய கலையநாயனார். அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்றால் வறுமை வந்தது, சாப்பாட்டுக்கு வழியில் 3 நாள் பட்னி. அவர் பிள்ளைங்க எல்லாரும் பட்னி கிடக்கின்ற பொழுது மனைவி தன்னுடைய திருமாங்கல்யத்தை அவிழ்த்து கொடுத்து, இதை கொண்டு போய் விட்டு கொஞ்சம் உணவுப் பொருட்களை வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறா. ஆனால் இவர் போகும்போது எய்த்தாப்பில் ஒருத்தன் நல்ல சாம்பிராணி குங்குளியத்தை கொண்டு வருகிறான். தாலியை அவன் கையில் கொடுத்துவிட்டு குங்குளியத்தை வாங்கிட்டு வந்து கோயிலில் உட்காந்து குங்குளியம் போட்டுக்கிட்டு இருக்கார். மனைவி உணவுப் பொருட்கள் வாங்க சொன்னதையோ பிள்ளைகள் உறவினர்கள் பட்டினி கிடப்பதை பற்றியெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. குங்குளியம் போடணுங்கிற அந்த ஒரே தொண்டு நெறியிலேயே அதையே செய்து கொண்டு இருந்தார். அதனால சிவபெருமான் குபேரனை அனுப்பி அவருடைய வீடு முழுக்க நவமணிகளையும் உணவு தானியங்களையும் நிறைத்து அவருக்கு கனவிலே அருள் செய்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்நிலையை அடைந்தவர். அவருடைய இல்லத்திலே திருஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் அமுது செய்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வரவேற்று அமுது செய்வித்தவர். அப்படிப்பட்ட குங்குளிய கலையநாயனார் இப்போ திருப்பனந்தாளுக்கு வருகிறார். யானைகள் இழுத்தும் திருமேனி நிமிரவில்லை என்றவுடன் ஒரு கயிற்றினை தன் கழுத்திலே கட்டி கொண்டு பெருமானுடைய திருமேனியிலும் கட்டி, நீ நேரே நிமிரவில்லை என்றால் இந்த கழுத்து சுருக்கு இறுகி என் கழுத்து அறுவிட்டு நான் என் உயிரை துறப்பேன் என்று பெருமானிடத்திலே அந்த அன்பின் மேலிட்டினால் உரைப்புடன் நின்றார். அவர் கழுத்தை கட்டி இழுக்க இழுக்க அந்த சாய்ந்த திருமேனி நேரே நிமிர்ந்தது என்பது திருப்பனந்தாளிலே உள்ள வரலாறு. அந்த மாதிரி பெருமான் அன்பிற்கு குழைவார். அதைத்தான் இங்கே இந்த வரலாறுகள் காட்டுகின்ற செய்தியெல்லாம் என்னென்னா, சிவபெருமான் அன்புக்கு மட்டும்தான் அவரை வளைக்க முடியும். நம்முடைய எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலோ, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலோ, அல்லது எவ்வளவு பெரிய நூல்களை படித்து பெரிய பேரறிஞர்களாக இருந்தாலும் அவரிடத்திலே அவைகள் எதுவும் செல்லாது. சாதாரணமான ஒரு என்னால் ஆவது ஏதொன்றும் இல்லை என்று கையெட்டி அன்போடு போய் நின்றால் பெருமான் அகம் குழைந்து நம்மிடத்திலே குழைந்து வருவார். அதைத்தான் இந்த செய்தி இங்கே காட்டுகிறது. இப்படி அவர் குழைந்ததுனாலே அவருக்கு என்ன பெயர் ஆயிற்று? தழுவ குழைந்த நாயனார் என்ற பெயர் ஆயிற்றான். எம்பிராட்டிக்கு மெல்லியல் ஆனார் என்றும் ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த வம்புலாமலர் நிறைவன் ஒழிய கம்பையாறு முன் வணங்கியது. இந்த திருவிளையாடம் முடிந்தது. அம்பிகைக்கு அருள் செய்தார். கம்பையாறு விழுந்து. இப்போ அம்பிகைக்கு அவர் என்ன கேட்டார்? நீ பூசை செய்திருக்கிறாய், அந்த பூசைக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அவர் அம்பிகையினிடத்திலே கேட்கிறார். அம்பிகை 3 வரங்களை கேட்பதாக இங்கே சேக்கிழார் பெருமான் அருள் செய்கிறார். இந்த 3 வரங்கள் தனது சிவபூசை பெருகவும் சிவன் அதனை ஏற்றுக்கொண்டு அருள் செய்தலும் ஒன்று. 2வது, காஞ்சியிலே வாழுகின்ற தான் எல்லா அறங்களையும் செய்து உலகை காப்பதற்கு அருள் செய்யணும். 32 அறங்களையும் தான் வளர்க்க வேண்டும், அதற்கு பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். காஞ்சியிலே வாழுகின்ற மக்கள்
அந்த திருவடி பிழைத்தல் என்ற ஒரு குற்றத்தை தவிர பாக்கி எந்த குற்றம் செய்திருந்தாலும் அந்த குற்றத்தை மன்னித்து அவர்கள் பெரிய தவத்தினை செய்தவர்களாக எண்ணி அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டார். இந்த காஞ்சிக்கு 3 இது உண்டு. இந்த அனைத்து அறங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்கு பெருமான் 2 நாழி நெல் கொடுத்து 32 அறங்களையும் வளர்க்குமாறு உத்தரவிட்டார். அதனால் இன்றைக்கும் 2 நாழி நெல் கொண்டு 32 அறம் வளர்க்கும் அன்னை காமாட்சி என்பது அவளுக்கு பெயர். அவள் இருக்கின்ற இடத்திற்கு காமகோட்டம் என்பது பெயர். அங்கே திருவடி பிழைத்தல் அப்படிங்கிற ஒரு தப்பு. இந்த திருவடி பிழைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவநிந்தனை, அடியார்கள் நிந்தனை, வேத சிவ ஆகம நிந்தனை, இந்த 3ம் சிவ அபராதங்கள்னு சொல்றது. சிவபெருமானுக்கு செய்கின்ற குற்றங்கள். இது கொடும் நரக தண்டனைக்கு உள்ளாகும். இந்த 3 குற்றங்களும் நரக தண்டனைக்கு உள்ளாகக்கூடியது. இது முன்னோர்கள் சாத்திர நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குற்றத்தை தவிர பாக்கி யார் என்ன தப்பு, இந்த காஞ்சி மாநகர எல்லைக்குள்ள யார் என்ன தவறு செய்தாலும் அந்த தவற்றை, குற்றத்தை, பாவத்தை மன்னித்து அவர்கள் மாதவம் செய்ததுன்னு சொல்றார். மாதவம்னா மிகப்பெரிய தவம் செய்தது. அந்தக்கான பயன் என்னவோ அந்த பயனை அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அம்பிகை கேட்கிறார். 32 அறங்களையும் வளர்ப்பதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். தன்னுடைய பூசை, இப்போ கம்பை நதியில் வெள்ளம் வந்ததுனால பாதியிலேயே பூசை நிற்குது. அப்போ அந்த பூசையையும் நிறைவு செய்யணும். எப்போதும் நான் சிவபூசை செய்யணும், நீங்கள் அந்த பூசையை ஏற்று அருள வேண்டும் என்று சொல்லுகிறார் பெருமான். ஒரு சேக்கிழார் அழகாக ஒரு செய்தி சொல்லுகிறார். வண்டுவார் குழல் மணமகள் மலைமகள் கமலவதனம் நோக்கி அம்மலர்கண் நெற்றியின் மேல் முண்ட நீற்றர் நின் பூசனை என்றும் முடிவது இல்லை நம்பால் எனிமொழி. என் பூசை அறகுறையா பாதியில் நின்று போச்சு, இந்த பூசை முடியணும் அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய சிவபூசனை ஒரு காலத்திலையும் முடியாது. ஏன்னா தினந்தோறும் தொடர்ந்து 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 நடந்துக்கிட்டே இருக்க போகிறது. யுகம் யுகமாக நடக்க போகிற பூசனை. அதனால நம்பால் முடிவதில்லை. அதனால நீ வரம் கேளு, உனக்கு வேண்டுவதை கேளு என்று சொன்னார். அது மாதிரி அம்பிகை 3 வரங்களை கேட்டால் பெருமான் அந்த 3 வரங்களையும் கொடுத்தார். இந்த 32 அறங்கள் என்னங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த அறங்களை எல்லாம் அவள் காமகோட்டம் என்ற இடத்துல இருந்து செய்கிறார். இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் 20 சிவாலயங்கள் இருக்கு. ஆனால் இந்த 20 சிவாலயத்திலையும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் சந்நிதி இருக்க முடியும், அம்பாளுக்கு சந்நிதி கிடையாது. காமாட்சி என்று சொல்லக்கூடிய காமகோட்டம் தான் ஒரே அம்பாள். காஞ்சிபுரம் எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் காமாட்சி தான் அம்பிகை. அந்த கோயில்களில் தனியாக அம்பிகை சந்நிதி என்பது இருக்காது. அந்த மாதிரி அந்த காமகோட்டம் என்ற இடத்திலே அவள் இருந்து 32 அறங்களையும் வளர்க்கின்றாள். இது காஞ்சிபுரத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி இந்த வரலாற்றை சொன்னவர் மேலும் மேலும் காஞ்சிபுரத்தினுடைய பல செய்திகளை சொல்லுகிறார். நிறையா இருக்குது. ஒரு 15-20 பாடல்கள் அதை பற்றி சொல்கிறார். அதில் வருடத்திற்கு ஒரு முறை நீல வர்ணத்திலே பூக்கக்கூடிய பூக்கள் இருக்கின்ற இடம், உலகாணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம், சர்வ தீர்த்தம், அப்புறம் காஞ்சி என்னும் மரங்கள் அடைந்த ஒரு வனம், இரவாத்தானம் என்று இறந்து போனவர்களை அங்கே கொண்டே வச்சா உயிர் பெற்று மீண்டும் எழுந்து விடுவார்களாம், அப்படிப்பட்ட ஒரு இடம், பிறவாத்தானம் என்ற ஒரு இடம். இப்படி பல்வேறு கிணறுகள், பிலங்கள் என்று இவையெல்லாம் அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கிறது என்று ஒரு 20 பாடல்கள். யோக பீடம், போக பீடம் என்று 2 பீடங்கள் இருக்கிறது. அப்புறம் உருத்திர சோலை இருக்கிறது. இப்படி பல அதிசயங்கள். பரிசவேதி, அதாவது எந்த ஒரு உலோகத்தையும் பொன்னாக மாற்றக்கூடிய ஒரு பரிசவேதி கல் இருக்கிறது. இதெல்லாம் நிறையா சொல்கிறாரு. நல்ல அழகான பொருள் நிறைந்த பாடல்கள். அவர்கள் நேரம் இருந்தால் வீட்டில் நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான பாடல்களாக இருக்கும். இப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தை ஒரு பகுதியிலே ஒருவர் வாழ்கிறார். அதே இங்கே வருகிறார். அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்கு உறைவார், இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார், செவ்விய அன்புடை மனத்தார்,
சீலத்தின் நெறி நின்றார், மைவிரவு கண்டர் அடிவழி தொண்டர் உளரானார். இப்போதான் இவ்வளவையும் தாண்டி 120 பாடலில் 110 பாடல்கள் தாண்டி இப்போதான் அவர் நாயனாரை பற்றி சொல்வதற்கு வருகிறார். அதை எப்படி சொல்கிறார் என்றால், காஞ்சி மாநகரத்தின் ஒரு பகுதியில் ஒரு மருங்கு உறைவார், இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார். ஏகாலி என்பது நம்ம இன்றைக்கு வண்ணார் என்று சொல்லக்கூடிய சாதி, அந்த சாதியை சார்ந்தவர்கள். பழைய காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சாதியினராக இருக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு மருங்கு உறைவார் அப்படின்னு, இந்த ஒரு மருங்கு அப்படின்னு சொன்னால், கிராமப்புறங்களில் பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு வீதி தனித்தனியாக இருக்கும். வேளாளர் வீதின்னு தனியாக இருக்கும், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதிங்கிறது ஒன்று தகுதியாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு சாதி அமைப்பிற்கும் தனித்தனியான வீதிகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த வண்ணார் குலத்திற்கு வசிக்கின்ற ஒரு இடம் தனியாக, அது ஒரு மருங்கு என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு புறமாக, நகரத்தின் ஒரு புறமாக வசிக்கின்ற அந்த பகுதியிலே அவர் வசிக்கிறார். செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின். செவ்விய அன்பு அப்படின்னு சொல்றது சிவபெருமானிடத்திலே வைத்த அன்பு. வேறு கடவுள்களை நினையாமல் ஒரே தெய்வமாக சிவபெருமானின்றி மற்றொரு தெய்வம் இல்லை, மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி சிவபெருமானிடத்திலே செய்கின்ற செம்மையான அன்பு, அது செவ்விய அன்புடை மனத்தார். சீலம் என்பது சைவ ஒழுக்கம். சைவ ஒழுக்கம் என்பது திருவேடம் சரித்தல், அதாவது திருநீர் அணிதல், உருத்திராக்கம் அணிதல், சடைமுடி வளர்த்தல், சிவ நாமத்தை எப்பொழுதும் இடைவிடாது மனத்திலே உச்சரித்தல், இதையெல்லாம் சைவ ஒழுக்கம். அதான் சீலம்ங்கிறது. அந்த சீலத்தின் நெறி நின்றார். அவர் யாருன்னா, மை விரவு கண்டர் அடி வழித்தொண்டு உளரான சிவபெருமான். மை விரவு கண்டர், கண்டத்திலே கருப்பு நிறமுடைய, அதாவது விஷத்தை தாங்கிய சிவபெருமானுக்கு தொண்டராக உள்ளவர் இருக்கிறார். இப்போ இதில் அவருடைய குலத்தை சொன்னார். அடுத்தது, மண்ணின் மிசை வந்ததன் பின் மனம் முதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார். புண்ணிய மெய்த்தொண்ட திருக்குறிப்பு அறிந்து போற்றும் நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். இந்த பாடலில் தான் அவருடைய பெயர் என்ன, அந்த அடியாருடைய பெயர் என்னங்கிறத சொல்லுகிறார். அவருக்கு இயற்பெயர் தெரியல. நம்முடைய தவக்குறைவு, பல நாயன்மார்களுடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு தெரியறதில்லை. அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அவருடைய மனைவிமார்களுடைய பெயர்களும் நமக்கு தெரியல. ஒரு சில நாயன்மார்களுடைய பெயர் மட்டும்தான் தெரியறது அப்படியே, எல்லோருடைய பெயர்களும் நமக்கு தெரியல. அந்த மாதிரி இவருடைய திருப்பெயரும் நமக்கு இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அம்மா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ரேவசுதா, அந்த மாதிரி இப்போ இவருடைய பெயர் திருக்குறிப்பு தொண்டர் என்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அடியார்களுடைய குறிப்பினை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்பவர் என்பதனால அவருக்கு திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு மற்றவங்க பேர் வச்சுட்டாங்க. அவருடைய இயற்பெயர் என்ன என்பது தெரியாது. அந்த திருக்குறிப்பு தொண்டர் அன்னலார் சேவடியின் சார்பாக அப்படிங்கும்போது, அன்னலார் சேவடி சார்பாக அணைவிப்பார். சார்புன்னு சொன்னாக்க நமக்கு இறைவன் மனம், வாக்கு, காயம் என்ற 3 கொடுத்துருக்கான். இந்த 3னாலும் சிவபெருமானுடைய திருவடியை நம்ம சேரணும். அதுதான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அப்படின்னு அப்பரடிகள் நமக்கு சொல்லுகிறார். இந்த 3ஐயும் நம்ம சிவபெருமானுடைய திருவடிகளை வழங்குவதற்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அதை தான் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார். அப்படின்னா சிவபெருமானே கடவுள், அவனே போற்றத்தக்கவன், வழிபாடு செய்யத்தக்கவன் என்று அறிந்து அவ்வாறு செய்யக்கூடிய தன்மை. அவர் தேர் ஒழிக்க, மா ஒழிக்க, திசை ஒழிக்கும் புகழ் காஞ்சி, ஊர் ஒழிக்கும் பெரு வண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீர் ஒழிக்க அராயிரைக்க நிலாமுகிழ்க்கும் திருமுடியார், பேர் ஒழிக்க உருகுமவர்க்கு ஒளிப்பெரு பெரு விருப்பினோடும்.
அவருடைய பண்பு தொழில் என்ன என்பதை சொல்கிறார். சிவபெருமானத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடைய தொழில் என்பது ஊர் ஒழிக்கும் பெருவண்ணார். அவர் ஒழிக்கல் அப்படிங்கிறது இங்கே தோய்த்தல்னு பொருள். ஒழித்தல்னு சொன்னால் துணிகளை துவைப்பதற்கு ஒழித்தல் என்பது பெயர் பழைய காலத்தில். அந்த மாதிரி ஊரில் மக்களுடைய துணிகளை எல்லாம் துவைத்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த தொழிலை செய்தவர். அவர் சிவபெருமானுடைய கற்றை சடைமுடியன், கங்கை கொண்டவன், பாம்பினை கொண்டவன், சந்திரனை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு மிக்க அன்போடு இந்த தொண்டினை அவர் செய்து வந்தார் என்று சொல்லுகிறார். அதுபோல தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியார்த்தம் தூசுடைய துகள் மாசு ஒழிப்பார் போல். அடியார்களுடைய ஆடைகளிலே இருக்கக்கூடிய அந்த தூசுன்னா குற்றமான அந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். ஆசுடைய மலம் ஊன்றும் அணையவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வரும் நாளில். அந்த தொழில் அவர் ஏன் செய்கிறாருனாக்கா, அந்த துணியில் இருக்கிற அழுக்கை மட்டும் அவர் இது பண்ணலை, நீக்கலை. தன்னுடைய பிறவி ஆகிய அந்த மாசையும் அவர் அந்த தொண்டினை செய்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டிருக்கிறாராம். அனையவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வரும் நாள். இப்படி பல நாட்கள் பல ஆண்டுகள் அவர் செய்தவர். அடியார்களுடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கிறார். முக்கியமாக அவர்களுடைய அந்த ஆடைகளை தூசு நீக்கி அவைகளை அழுக்கை நீக்கி துவைத்து கொடுத்து அவர்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்கிறார். இதுதான் அவர் திருக்குறிப்பு தொண்டர். இப்படி பல நாட்கள் செய்து வருகிறார். இப்போ பெருமான் என்ன செய்கிறான்? பொன் இமைய பொறுப்பறையன் பயந்தருளும் பலர் பூங்கொடி தன் நல் நிலைமை அன்று அளக்க இழந்தருளும் நம்பெருமான். எப்படி அம்பிகையுடைய பூசையை உலகுக்கு அறிவித்து அவளுக்கு அருள் செய்வதற்காக நினைத்தானோ, அந்த பெருமான் இப்போ என்ன செய்யறான்? இவருடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்கணுமா. இந்த கடைசியில் பின்னாடி அவருக்கு அருள் செய்கின்ற போது முக்கண்ணார் உலகம் நின்னிலைமை அறிவித்தோம்னு பின்னாடி சொல்வார். அதை இங்கேயும் சொல்கிறார். தன்னுடைய அடியவர்த்தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலையை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அனைவர். இவரை பற்றின பெருமை, இவருடைய தொண்டினுடைய சிறப்பு உலகத்துக்கு தெரியணும், அதை காட்டணும் என்பதற்காக கைலை மலையிலிருந்து பெருமான் இறங்கி வருகிறார். அது எப்போ வர்றாருன்னா சீதம் மழை காலத்தேன்னு சொல்றார். இதில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. சீதம்னு சொன்னால் குளிர்ச்சி. அப்போ குளிர்ச்சி என்பது மழையும் குளிர்ச்சியும் இருக்கக்கூடிய காலம் என்பது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அந்த மாதிரி சமயங்களில். ஆனால் இவருடைய குருபூசை சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. சித்திரை சுவாதியில் தான் இவருடைய குருபூசையை நம்ம நடத்துகிறோம். இதே இதிலே பின்னாடி வருகின்ற பொழுது சாமியே சொல்கிறாரு, சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ளே எனக்கு தோச்சு கொடுக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி அதுக்கு அந்தி படுவதன் முன்னம் தருகின்றேன்னு இவரும் சொல்றார். அப்போது நல்ல வெயில் காலத்தில் தான் இது நடந்திருக்கணும். அப்போ மழை எப்படி வந்ததுனாக்கா அது பெருமானுடைய அந்த சோதிக்கும் தரத்தினால மழை வந்தது. ஏன்னா பெருமான் இல்லாததை கொண்டு வந்து தானே அவருடைய அந்த தொண்டினுடைய திறத்தை உயர்த்தி காட்டுவார். அந்த மாதிரி சீதம் மழை காலத்து குறுகுறுப்பு தொண்டர்பால் ஆதுளாராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன். சாமி வரார் கைலாயத்திலேருந்து. எப்படி வராராம்? ஆதுளராய் அப்படின்னு ஒரு பராரி மாதிரி, இன்னும் ரொம்ப மெலிந்த தேகம், தளர்ந்த நடை, மெலிந்த தேகம், நெற்றியிலே திருநீர், கழுத்தில் உருத்திராக்கம், சடைமுடி, இதுகளோட மேலே ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு வருகிறார். அந்த ஆடை எப்படி இருக்குன்னு சொன்னால் பின்னாடி எடுத்து கருமேகம் என அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி. அந்த ஆடை கண்ணங்கரேர்னு இருக்கான். கருமேகம், மேகம் எப்படி கருத்தா மழை பொழியுமோ அந்த மாதிரி அந்த ஆடை கருப்பாக இருக்குது. ஏன் கருப்பாக இருக்குன்னா பின்னாடி அந்த ஆடைக்காக என்ன ஆகுது? மழை வரப்போகிறது. அப்போ அந்த ஆடையை சாக்காக கொண்டு பெருமான் அவருக்கு அருள் மழை செய்ய போகிறார். புனல் மழை வரப்போகுது, அருள்மழை வரப்போகுது. அதனால இங்கே சேக்கிழார் ஒரு நயம் காட்டினார். அந்த ஆடை கருமேகம் போல் அப்படின்னு சொல்லி, மாதவ வேடம் தாங்கி மால் அறியா மலரடிகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் குளக்கரு. அப்படி தலங்கி ஒரு வயதான பெரியவர்கள் அப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து வர்ற மாதிரி அவர் நடந்து வருகிறார். திருக்குறிப்பு தொண்டர். அவர் வருவதை பார்க்கிறார். இவர் தான் திருக்குறிப்பு தொண்டராச்சே.
அப்போ அந்த அந்த துணிகள் துவைக்கின்ற அந்த துறைப்பகுதிக்கு அவர் வருவதை பார்த்தாக்கா அவர் அந்த ஆடையை துவைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் வருகிறார் என்பதை இவர் தன் குறிப்பாலே அறிந்து கொண்டார். திருமேனி வெந்நீர் திகழ்ந்துளிரும் கோலத்து கருமேகம் என அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி எய்தும் அவர் குறிப்பு அறிந்து இன்மொழிகள் பல மொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்து இருந்ததின் என்று கைதொழுது கந்தையினை தந்தருளும் கழுவை என மைதிகள் கண்டம் கறந்த மாதவத்தோர் அருள் செய்வார். போனார் திருக்குறிப்பு தொண்டனார் அடியார் முன்னாடி போய் நின்று கைகூப்பி தொழுது முதல்ல அவரை பணிந்து வணங்கினார். பிறகு கைகூப்பி தொழுது சொல்லுகிறார், ஐயா ரொம்ப தள்ளாமையாக இருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்களே, இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க, என்ன விஷயம், நான் இன்னும் செய்யணுமா அப்படின்னு. சிவனடியார்களை கண்டா அந்த மாதிரி பணிந்து வணங்கி அவர்களுக்கு நாம் செய்யத்தக்கது ஏதும் உண்டா என்பதை அவர்கள் மனம் கொள்ளுமாறு மென்மையாக கேட்கணும். அதுதான் அடியார் இலக்கணம். அதை இங்கே செய்கிறார். செய்தவத்தீர் திருமேனி இழைத்து இருந்ததின் உடம்பு இப்படி ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு கேட்டாராம். இக்கந்தை அழுக்கேறி எடுக்க உணாது எனினும் யான் மெய் கொண்ட குளிர்ச்சிக்கு உடைந்து விட மாட்டேன். இப்போ சொன்னார், மேலே நீங்கள் போட்டிருக்கிற ஆடை கண்ணங்கரையர்னு இருக்க, அழுக்கு ரொம்ப இதாக இருக்க அப்படிங்கும்போது சாமி சொன்னாராம், இக்கந்தை அழுக்கேறி எடுக்க உணாது. இந்த துணியில் இருக்கிற அழுக்கை இன்னும் அவ்வளவு ஈஸியாகலாம் நீ ஒன்றும் துவைச்சி கீச்செல்லாம் எடுத்துட முடியாதப்பா. ஏன்னா அவ்வளவு ரொம்ப காலமாக துவைக்காமலே அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த துணி. ஆனால் எதுக்கு இதை போட்டுக்கிட்டு இருக்கேன்னாக்கா எனக்கு இந்த உடம்புல குளிர் தாங்காது, அதனால இந்த துணியை நான் விட மாட்டேன். இந்த துணியை போட்டிருக்கிறதுனால தான் எனக்கு குளிர் தெரியாமல் இருக்குது. அதனால மெய் கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். குளிர் என்னை ரொம்ப பாதித்துடுமோ அப்படிங்கிறதுனால உடைந்துங்கும்போது துன்பம் ஏற்படுது. வயதானவர், குளிர்காலம், கடுமையான குளிர் வந்துச்சுன்னாக்கா என்ன ஆகும், அதனுடைய தொடர்பான மற்ற தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் இந்த துணியை நான் போத்திக்கிட்டே இருக்கேன், விடமாட்டேன். மேல் கடற்பால் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். மேல் கடற்பால் அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன் முன் தருவீரேல் கை கொண்டு போய் ஒழித்து கொடுவாரும் கடிது என்றார். ஏன்னா இவர் போய் என்ன கேட்குறாரு, சாமி மேலே அப்படி நீங்கள் போட்டிருக்கீங்களே அது ரொம்ப அழுக்காக இருக்குது, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது, சடையாக அழுக்கு இருக்கும் பொழுது நான் அதை துவைச்சி தரேன், நான் துவைச்சி தரேன் அப்படின்னு போய் கேட்குறாரு. சாமி என்ன சொல்கிறாரு, அழுக்காகவே இருந்தாலும் இருக்கட்டும்பா, எனக்கு குளிர்ந்துச்சுனாக்கா என்னால் தாங்க முடியாது, நான் அதனால தான் வச்சுருக்கேன். சரி நீ கேட்குற, அந்த சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ துவைச்சு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறார். அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன் முன், சூரியன் சாயந்தரம் மறையறதுக்கு முன்னாடி முன் தருவீரே கை கொண்டு போய் ஒழித்துக்கணும். அப்படி கொடுக்கறதுனாக்கா வேணா எடுத்துகிட்டு போய் துவைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது திருத்தொண்டனாயன திருக்குறிப்பு தொண்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா துணியை துவைப்பதற்கு பெருமான் ஒத்துக்கொண்டாருன்னு. தந்தரலும் இக்கந்தை தாளாவை ஒழித்து உமக்கு இன்று அந்தி படுவதன் முன்னம் தருகின்றேன் என இவர் உடனே சொல்றார், சாமி துணியை கொடுங்க, இப்போதான் நேரம் இருக்குது, நான் துவைச்சி இது பண்ணி காய வச்சு உலர்த்தி சுத்தப்படுத்தி உங்களுக்கு சாயந்தரம் வெயில் மறையறதுக்குள்ளே, சூரியன் மறையறதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அந்தி படுவதன் முன்னம் தருகின்றேன் அப்படின்னு சாமிகிட்ட இவரும் உத்தரவாதம் கொடுத்தாரு. கந்தை இது ஒழித்து உனக்கி தருவது இன்றே தாரீரேல் இந்த உடற்கு இடர் செய்தேன். இப்போ அந்த கலவனார் என்ன சொன்னார், சிவனடியார், நீ இந்த துணியை துவைச்சு காய வச்சு சாயந்தரத்துக்குள்ளே எனக்கிட்ட கொடுக்கலன்னா என் உடம்புக்கு வர்ற தொந்தரவுக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் காரணம். இந்த உடம்பிற்கு இடர் செய்தீர் என்று கொடுத்தேன். அதனால பார்த்துக்கப்பா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ளே நீ துணியை துவைச்சி காய வச்சு எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு குளிரில் நான் விரைச்சி போயிடுவேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த பாவம்லாம் உனக்கு தான் வரணும்னு அவர் ஒரு மாதிரி இவரை பயங்காட்டிட்டு அந்த சிவனடியார் சென்று விட்டார். குறித்த பொழுதே ஒழித்து கொடுப்பதற்கு முன் கொடுப்பு வெறித்தட நீர்த்துறைங்கன் மாசெறிந்து மிக புழுக்கி பிரித்து ஒழிக்க புகும் அளவில் துணியை வாங்கிட்டு வந்தார். அந்த துவைக்கிற கல்லில் துவைச்சாரு, சுத்தம் பண்ணி அதற்கான அந்த இது ஒன்று. அது எவ்வளவு நாள் சாமி அழுக்காக வச்சுருந்தாரோ தெரியல.
அவ்வளவு அழுக்காக இருக்கு. அது அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் துவைக்க முடியல. துவைக்க இந்த இதாகிக்கிட்டே இருக்கு. அப்போது பிரித்து ஒழிக்க, இந்த மாசு எரிந்து மிக புழுக்கி பிரித்து ஒழிக்க, இந்த துணி துவைக்கிறதுல 3 விஷயங்கள் இருக்கான். சேக்கிழார் பெருமானுடைய பெருமை என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய நுட்பங்களையும் மிக அழகாக சொல்வார். இப்போ துணி துவைக்கிறதுல 3 விஷயங்கள் இருக்கு. என்ன? மாசு எரிந்து, முதல்ல நல்லா துணியை தண்ணியில் இது பண்ணி அடித்து துவைக்கணும். அப்புறம் மிக புழுக்கி, நமக்கு தெரியும் இந்த உவர் மண்ணுன்னு வண்ணார்கள் எடுத்துகிட்டு அந்த மண்ணை ஏற்றுவாங்க. அந்த துணி மேலே அதை தடவி அதை வெள்ளாவி வைக்கிறதுன்னு சொல்லுது. நம்ம வழக்கில் வெள்ளாவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளாவியாக வைத்து திருப்பி மறுபடியும் பிரித்து ஒழிக்க, மறுபடியும் அந்த துணி எல்லாவற்றையும் எடுத்து அந்த ஒவ்வொரு மண்ணும் போகணும், அழுக்கும் போகிற மாதிரி மீண்டும் துவைக்கிறது. அப்படி 3 ப்ராசஸ். துணி துவைக்கிறதுல 3 ப்ராசஸ் இருக்குது. இந்த 3 ப்ராசஸையும் அவர் செய்து துணியை துவைச்சிட்டார். காய வைக்கணும். புகும் அளவில் பெரும்பகல் போய் பிற்பகல். இப்போது என்னாச்சு, காலம்பரை மத்தியான நேரம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு சாயந்தர நேரத்துக்கு வந்துச்சு. இவர் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி துணியை துவைச்சி அழுக்க சுத்தப்படுத்தி இது பண்ணி காய வைக்கும்போது ப்ராசஸ் வந்துட்டு, பிரித்து ஒழிக்க புகும் அளவில் பெரும்பகல் போய் பின்பகலாய் மரிக்கரத்தார் திருவருளால் மழை எழுந்து பொழிந்திடுமார். வந்துச்சு ஒரு பெரும் மழை. துணியை காய வைக்கணும். துணியை துவைச்சாச்சு, துணியை காய வச்சுல கொடுக்கணும். அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? உனக்கி அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கந்தை இது ஒழித்து உனக்கி தருது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ துணியை காய வைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ மழை வந்துடுச்சு. மழையை என்ன பெய்யுறது? அந்த மழை எப்படி பெய்யுதுன்னா, திசை மயங்க வெளி அடைத்த செறிமுகிலின் குழாம் இடைத்துன்னு. கண்ணு தெரியலை, எய்த்தாப்புல என்ன இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு டவுன் போர்ன்ற ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். அப்படியே கொட்டி தீர்க்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐப்பதி மாதங்களில் பார்க்கும்போது கொட்டி தீர்க்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண் தெரியாத, எதிரே இருப்பவர்கள் தெரியாத அளவிற்கு பெரும் மழையாக பொழிகிறது. மிசை சொரியும் புனல் தாரை விழி நுழையா வகைமிடைய, கண்ணே தெரியலையா, அப்படிப்பட்ட மழை பொழிகிறது. இவர் என்ன செய்தார்? என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி மழை நின்றுரும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணார். ஓவாதே பொழியும் மழை ஒரு கால் விட்டு ஒழியும் என காவாலி திருத்தொண்டர் தனி நின்றார் விளக்கானார். நின்று பார்த்தார். இதுலேயே ஒரு 1/2 மணி 3/4 மணி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. மழை விட்டுரும், நம்ம காய வச்சிடலாம், இது பண்ணிடலாம்னு நினச்சி காத்திருந்தார். ஆனால் விளக்கானார். அந்த மழை நிற்கவில்லை. மேவார் போல் கங்குள் வர மெய்குளிரும் விழுந்தவர் பார். இப்போது சாயந்தரமும் ஆகி சூரியன் மறைஞ்சு, அந்த சாயந்தர நேரம் தானே, இருட்டு வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு தானே அவர் கேட்டிருக்காரு. அந்த நேரம் வந்து விட்டது. மேவார் போல் கங்குள் வர மெய்குளிரும் விழுத்தவர் பால் ஆ என் குற்றையவள் அழிந்தவா என விழுந்தார். அடாடா, வெயிலெல்லாம் போச்சு, பொழுது போச்சு, இருட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு, குளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பெரியவர் சொல்லும் போதே எனக்கு குளிர் தாங்காது, அதனால் நான் இந்த ஆடையை விட மாட்டேன், இருந்தாலும் நீ சீக்கிரமாக எனக்கு செஞ்சு கொடுத்துடுன்னு சொல்லித்தானே கொடுத்தாரு. இப்போது துணியை காய வைக்க இயலவில்லையே, அவருக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்கு தவறி போச்சேன்னு நினச்சார். விழுந்த மழை ஒழியாது மெய்த்தவா சொல்லிய எல்லை கழிந்தது முன்பு ஒழித்து மனை காற்று ஏற்காருங்க. அப்போது யோசிக்கிறார், நீ என்ன காரணம்? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். துணி துவைச்ச உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு கொடியை கட்டி இந்த இதை உளுத்து இருந்தால் கூட இந்நேரம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 காய்ச்சல் 3/4 காய்ச்சலாவது இந்த இது காஞ்சிருக்குமே. நம்ம மழை விட்டுரும் இங்கேயே நம்ம வெளியிலே நின்னத்தினால தானே ஆகிப்போச்சு, நம்ம முட்டாள்தனமாக இருந்துட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். அதை தாங்க சொல்கிறார். கழித்து முன் ஒழித்து மனை காற்றுக்க அறிந்திறேன். கொண்டே வீட்டில் கொண்டாது நான் காய வச்சிருக்கலாமே, இங்கேயே நின்று நேரத்தை வீணாக்கிட்டேனே, பொழுது சாய போகிறதே, பெரியவர் வருவாரே, வருத்தப்படுவாரே என்று தன்னுடைய செயல் தன்னால் அவருடைய உடலுக்கு தீங்கு நேரப்போகிறது என்னன்னா நம்ம தான் அதற்கு காரணம். அந்த தொண்டு இதாகலை, நிறைவடையலை. அவருக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. இதுதான் அடியார்களுடைய பண்பு என்ன என்று சொன்னால், சொன்ன சொல் மாறாமல் இருக்கும். எந்த ஒரு தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டுல
கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதை எந்த சூழ்நிலையும் நிறைவேற்றுவது தான் சிவனடியார்களுக்கு. 63 நாயன்மார்களுக்கு வந்து நம்ம நாயன்மார்கள் என்று போற்றி வணங்குவதற்கு காரணமே, அவர்கள் ஒரு தொண்டு, ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த தொண்டை விடாமல் செய்தார். இப்போ இங்கே அவர் என்ன நினைக்கிறார், அந்த தொண்டு தடைபட்டு போனது, சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியல, செழும் சுவர் தன் திருமேனி குளிர் காணும் தீங்கிழைத்த தொழும்பனேற்கு இனி இதுவே செயல். தொழும்பன்னா அடிமை. அந்த சிவனடியாருக்கு நான் வந்து சாயந்தரம் அந்தி மயங்குவதற்குன்னு சொன்னார், அந்தி படுவதன் முன்னம் தருகின்றேன்னு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலையே, துணி தோச்சிருக்கேனே ஒழிய துணியை உலர்த்தவில்லை. இதை எப்படி அவர் போத்திக்க முடியும்? அவருக்கு குளிர் தாங்காதுன்னு வேற சொல்லியிருக்காரு. ஈர துணியை எப்படி அவருக்கு கொடுக்க முடியும்? என் வார்த்தை கெட்டது, தொழும்பனேற்கு இனி இதுவே செயல் என்று துணிந்து எழுந்து என்ன செய்தார், கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் என்று அணைந்து செழும் பாறை மிசை தம் தலையை புடைத்து எற்ற. அந்த துணி துவைக்கிற கல்லையே என் தலையை மோதிக்குவேன்னார் அவர். அந்த பாறையில என் தலையை மோதிக்கிட்டு என்னுடைய உயிர் விடுவேன். ஏன்னா சொல்ல சொல்ல என்னால் காப்பாற்ற முடியல, அவருக்கு தருகிறேன் என்று சொல்ல வந்து என்னால் இது பண்ண முடியல, அதனால நான் என் உயிரை விடுவேன் என்று அந்த கற்பாறையில் போய் தன் தலையை மோதுவதற்கு சென்றாராம். கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் என்று அணைந்து செழும் பாறை மிசை தம் தலையை புடைத்து எற்ற. அப்பாறை தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணிவரை தழும்பார் மலர் செங்கை. இவர் தலையை கொண்டு போய் அப்படி மோதிரத்துக்கு போனாராம். அந்த கற்பாறையை வந்து ஒரு கை தோன்றியது. அந்த கை தோன்றி இவர் தலையை வந்து அந்த கற்பாறையில் மோத விடாமல் தாங்கி கொண்டதாம். மெத்துன்னு இருந்த கை. நமக்கு தான் ஏற்கனவே சொல்லி அம்பாளுக்காக அவர் தன்னை மெத்தனை ஆக்கி கொண்டார். அந்த மாதிரி மெத்துன்னு அந்த கையில் போய் இவர் தன் தலையை கல்லில் மோத வேண்டிய தலை பெருமானுடைய கையிலே மோதியது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அந்த சிவனடியாருக்கு. திருக்குறிப்பு தொண்டருடைய பெருமான் 3 நாயன்மார்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய கையை கொண்டு அவர்களை காப்பாற்றுகிறார். நம்ம வரலாறு தெரியும். கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை அப்பும் போது நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று தன் கைகளினால் அவருடைய கைகளை பிடித்து கொண்டார். அப்போ பெருமானுடைய திருமேனி கண்ணப்பருடைய திருமேனியில் பட்டது. அதே மாதிரி இங்கே திருக்குறிப்பு தொண்டருடைய இதில் பெருமான் வந்து சோதிக்கின்றார். அதே மாதிரி அறிவாள் தாய நாயனார் தன் கழுத்தை அறுத்து கொள்ளும் பொழுது அவருடைய கரத்தை பெருமானுடைய கரத்தினாலை பற்றி கழுத்து அறுக்காமல் நில் என்று சொல்லி அவரை காப்பாற்றினார். அப்படி இந்த 3 அடியார்களுக்கு சிவபெருமானுடைய திருக்கரம் அவர்கள் மேல் பட்ட ஒரு பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. இங்கே சிந்த எடுத்து எற்றுவன் இந்த அணைந்து செடும் பாறை மிசை தம் தலையை புடைத்து எற்ற அப்பாறை தனிமருங்கு வந்து எழுந்து பிடித்து அணிவளை தழும்பெறும் மலர் செங்கை வான் நிறைந்த புனல் மழை போய் மலர் மழை ஆகிட. இப்போ அவ்வளவு நேரம் போயிட்டு இப்போ இவ்வளவு நடக்கும்போதும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பாறையில் இவர் போய் மோதிய கை வந்து தடுத்த உடனே மழை சட்டுன்னு நின்று போச்சான். வானத்திலிருந்து தேவர்கள் பூ மாறி பொழிந்தார்கள். தேன் நிறைந்த மலர் இதழி திரு முடியார் பெரும் விளை. இப்போ சுவாமி விளையின் மேலே தாய் அம்பிகையும் பெருமானமாக காட்சி கொடுத்தார்கள். மேல் நிறைந்த துணைவியோடும் வெளி நின்றார் மெய்த்தொண்டர் தான் நிறைந்த அன்புருக கை தொழுதார் தனி நின்றார். பார்த்து இவர் வணங்கி உருகி நிற்கிறார். அப்போ பெருமான் சொல்லுகிறார், முன்னவரை மேல் நோக்கி முக்கண்ணார் மூவுலகும் நின் நிலைமை அறிவித்தோம் நீயும் இனி நீடிய நம் மண் உலகு பிரியாது வைகுவாய் என அருளி அந்நிலையே எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். இப்போ சாமி அவருக்கு அருள் செய்தார். அப்பா உன்னை பற்றி இந்த உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் நாம் வந்து இந்த சோதனை எடுத்தோம். மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்ய வைத்து துணியை தோய்த்து தர இயலாத நிலையிலே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற இயலாமல் போனேன் என்று உயிர் நிற்கின்ற உன்னுடைய அந்த உயர்ந்த பண்பை, உயர்ந்த அன்பை, உன்னுடைய தன்மையை, பண்பினை வெளிக்காட்டுவதற்காகத்தான் நாம் வந்தோம் என்று சொல்லி இனி நம்முடைய சிவலோகத்திலே நிறைத்து இருப்பாய் என்று அருள் செய்துவிட்டு ஏகாம்பரத்திற்கு சென்றார். அந்த காஞ்சி மாவடி இதுக்கு
அவருடைய இடத்திற்கு சென்றார் என்று சேக்கிழார் பெருமான் முடிக்கிறார். சீர்நிலவு திருக்குறிப்பு தொண்டர், இது வழக்கமாக சேக்கிழாருடைய பாணி. கடைசி பாடல் இந்த நாயன்மாருடைய செய்தியை சொல்லி அடுத்து சொல்லப் போகின்ற நாயன்மாரை பற்றிய ஒரு தோற்றம் செய்து கொள்வார். அந்த வகையில் அடுத்து சொல்லப்போகின்ற நாயனார் சண்டேஸ்வர நாயனார். அவரை பற்றிய செய்தி பார்க்குள்ளவே தந்தை தன் தாள் அறிந்தான் பரிசு உரைக்கேன். தந்தையினுடைய கால்களையே வெட்டியவனுடைய வரலாற்றை அடுத்து சொல்லப் போகிறேன் என்று வழக்கம் போல சுந்தரர் பெருமானுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார். பேரருளின் மெய்த்தொண்டர் பித்தனை பிதற்றுதலால் ஆறு உலகில் இதன் உண்மை அறிந்துரைக்க இசைந்தெழுவார் என்று சுந்தரர் பெருமானை வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டருடைய இந்த புராண வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார். நாமும் இந்த அளவில் நிறைவு செய்து அடுத்த வாரம் சண்டேஸ்வர நாயனார் நம்ம ஆலயங்களில் நம்ம கடைசியாக அவரை தரிசித்து வருகிறோம். மானிடராக பிறந்து தன்னுடைய ஈடில்லாத அன்பினாலும் பக்தியினாலும் இறைவனுக்கே மகனாக ஆகின்ற உயர்நிலையை பெற்று பூவுலகத்தில் எல்லாரும் போற்றி வணங்குகின்ற பொற்கோயிலும் போனகமும் பின்னாடி விசைப்பால சொல்லப்படுகிற மாதிரி தனிப்பட்ட ஒரு உயர்நிலை எய்திய சண்டேஸ்வர நாயனாரை பற்றிய வரலாறை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம இதை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.